கள்ளக்குறிச்சி மயானத்தில் சிலிண்டர் இல்லாததால் சடலங்கள் தேங்கியுள்ள நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சடலத்தை மயானம் முன்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அரவிந்தன். அரவிந்தன், வணக்கம். எவ்வளவு சடலங்கள் இந்த மாதிரி தேங்கி அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க அரவிந்தன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரம் அண்ணாநகர் பகுதியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தங்கி ஜேசிபி இயந்திரம் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார். நேற்று தியாகதுரகம் அருகே சாலை விபத்தில் அவர் உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்க அனுமதிக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்து தனது தாய் தகப்பான உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் உரிய ரசீதை செலுத்திவிட்டு எரியூற்றுக்காக கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு கொண்டு வந்தனர். எரிமடைக்கு இரவு அங்கு வரும்போது ஏற்கனவே ஒரு உடல் பாதி எரிக்கப்பட்ட நிலையில் சிலிண்டர் இல்லாதால் காலியாக இருந்ததால் எரிக்கப்படாத பாதி எரிக்கப்பட்ட நிலையில் ஒரு உடல் இருந்திருக்குது. இவர்கள் உடலை எரிக்கி கேட்ட பொழுது தாமதம் ஏற்படும், சிலிண்டர் இல்லை என கூறியதால் அவர்கள் ஆத்திரமடைந்து உடலை வைத்து முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி முன்பு இந்த சம்பவத்தை அறிந்த கள்ளக்குறிச்சி போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி மாற்று இடங்களிலிருந்து சிலிண்டர் வர வைத்து அதன் பிறகு எரியூட்டு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலியாக உள்ள சிலிண்டராலே இந்த பரபரப்பான சம்பவம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே மின்மயானத்தில் முறையாக சிலிண்டர் இல்லாததால் பாதி இருந்த நிலையில் சடலம் ஒன்றும் மேலும் சடலம் எரிப்பதற்கு சடலம் அவர்கள் இல்லை என கூறி உறவினர்கள் 2 மணி நேரம் உடலை வைத்து போராட்டம் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது கள்ளக்குறிச்சியில். விரிவான விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.